வணக்கம் மக்களே, இது நம்ம கிட்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ப்ரோனோன் எரர் பாத்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 61 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், மை பிரதர் ஹூ இஸ் இன் ஆஸ்திரேலியா இஸ் எ டாக்டர். இந்த சென்டென்ஸ்ல ஹூக்கு பதிலா தட் போட்டுக்கலாங்க. என்னடா இது, ஏதோ ஹூன்ற தட்ன்ற சம்பந்தமே இல்லாம சொல்றியே. சரி வாங்க கான்செப்ட பார்த்துட்டு இதை போப்போம். ஹூ வர்ற இடத்துல எல்லாம் நம்ம தட்டு போடலாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் கிடையாது. அதே மாதிரி விச்சுக்கு பதிலாவும் தட்டு போட்டுக்கலாம், ஆனா ஹூ வர்ற இடத்துல விச்சு போட முடியாது. இங்க பாருங்களேன், ஹூ வர்ற எல்லா இடத்துலயும் தட்டு போடலாமா? அப்படியெல்லாம் போட முடியாது. விச்சு வர்ற எல்லா இடத்துலயும் தட்டு போடலாமா? அதுவும் போட முடியாதுங்க. சரி, எப்ப போட்டுக்கலாம், எப்ப போட கூடாது? நெசசரி இன்ஃபர்மேஷன் இருந்தா நம்ம தட்டு போட்டுக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தா தட்டு போடக்கூடாது. அது என்ன நெசசரி இன்ஃபர்மேஷன், அது என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாப்போமா? இங்க பாருங்களேன், மை பிரதர் ஹூ இஸ் இன் ஆஸ்திரேலியா இஸ் எ டாக்டர். இதுக்கு எனக்கு நிறைய பிரதர் இருக்காங்கங்க. அதுல ஒரு பிரதரு ஆஸ்திரேலியால இருக்காரு. அந்த ஆஸ்திரேலியா இருக்கவரு டாக்டரா. எனக்கு நிறைய பிரதர் இருக்காரு, எனக்கு நிறைய பிரதர் இருக்காங்க. அதுல டாக்டரா இருக்கவரு ஆஸ்திரேலியால இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்னா அதுல ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அந்த பிரதர் தான் டாக்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க இதோட அர்த்தம். அப்ப ஆஸ்திரேலியால இருக்கிறவரு தான் அப்படிங்கறத நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா ஒருத்தவர் ஆஸ்திரேலியால இருப்பாரு, ஒருத்தவர் லண்டன்ல இருப்பாரு, இன்னொருத்தவர் அமெரிக்கால இருப்பாரு, இன்னொருத்தவர் தமிழ்நாட்டுல இருப்பாரு. அப்ப யாரு டாக்டரா இருக்காங்கன்னு சொல்லணும்னா ஆஸ்திரேலியால இருக்காருல அந்த அண்ணன் தான் டாக்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இது வந்து என்ன இன்ஃபர்மேஷன்? நெசசரி இன்ஃபர்மேஷன். அப்போ ஹூக்கு பதிலா நம்ம தட்டு போட்டுக்கலாங்க. கரெக்ட். அப்ப மை பிரதர் தட் இஸ் இன் ஆஸ்திரேலியா இஸ் எ டாக்டர். கரெக்ட். ஆனா இங்க பாருங்களேன், மை ஃபாதர் ஹூ இஸ் இன் ஆஸ்திரேலியா இஸ் எ டாக்டர். இதுக்கு நீங்க அந்த மாதிரி அர்த்தம் சொல்லி பாருங்களேன். எனக்கு நிறைய அப்பா இருக்காரு, அதுல ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அப்பா டாக்டரா இருக்காரு. சொல்லும் போது சிரிப்பு வருது இல்ல? அப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எங்க அப்பா அவருதான் ஆஸ்திரேலியால இருக்காரு, எங்க அப்பா தான் டாக்டரா இருக்காரு அப்படிங்கிற மீனிங் வருது. அப்ப இந்த மாதிரி கமா போட்டு பிரிச்சு காட்டும் போது என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரே ஒரு ஃபாதர் தான் இருக்காரு, அவரு தான் ஆஸ்திரேலியால இருக்காரு, அவரு தான் டாக்டரா இருக்காரு. இது ஃபுல்லா அப்பாவை பத்தி தான் சொல்லுது. எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு அப்பாவை பத்தி தான் சொல்லுது. ஒருவேளை இந்த மை ஃபாதருக்கு பதிலா நான் மை பிரதர்னு போட்டேன்னா, மை பிரதர் கமா ஹூ இஸ் இன் ஆஸ்திரேலியா கமா இஸ் டாக்டர்னா, எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான் இருக்காரு, அவரு தான் ஆஸ்திரேலியால இருக்காரு, அவரு தான் டாக்டரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்? அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஹூக்கு பதிலா நம்ம போய் தட்டை கொண்டு போயெல்லாம் போட முடியாதுங்க, தப்பு. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம இங்க எழுதிருக்கோம். நெசசரி இன்ஃபர்மேஷனா இருந்தா ஹூக்கு பதிலா தட்டு போட்டுக்கலாம். ஹூ விச் எதுக்கு பதிலானாலும் தட்டு போட்டுக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷனா இருந்தா ஹூ விச்சுக்கு பதிலா தட்டு போட முடியாதுங்க. சரி ஓகே, நாளைக்கு என்னவா இருக்கும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.